ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, ஒருவருக்கு கடன் ஏற்படுமா, அது அதிக அளவுல கடன் அவருக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிறது தாங்க இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம். கடன் எப்போது அதிகமாகும்? என்னுடைய பேராசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒழு இந்த தேரியில தான் ஜாதக பலன்களை இருக்குங்க. அதுலதான் ஜாதக பலன் இருக்கு. கிரகங்களோட ஒளி தான் ஜோதிடம். இருள் நல்லதில்லை, ஒளி நல்லது. அதோட அளவுகள் பார்க்கணும். கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகளை பார்க்கணும். கடன் அப்படின்னு வந்துட்டா 6ஆம் பாவம், லக்கணத்துக்கு 6ஆம் பாவம். லக்கணம் நம்மளை குறிக்கும். 6ஆம் பாவம் கடன், வம்பு, வழக்கு, எதிரி, இதுல பூரா குறிக்கும், நோயை குறிக்குங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல லக்கணம் வலுத்திருக்கணும் எல்லா விஷயத்துக்குமே அப்படின்னு அடிக்கடி சொல்றேன். லக்கணம் வலுத்திருக்கணும், நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம மனம் நல்ல விதமா இருக்கணுங்க. லக்கணத்துல சனி குடியேறக்கூடாது, சனி பார்க்க கூடாதுங்க. குரு பகவான் இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம். இவங்கெல்லாம் நல்ல கிரகங்கள், வெளிச்சமுள்ள கிரகங்கள். லக்கணத்துக்கு அவங்க நல்லவங்களா கட்டாங்கிறது வேற, அது வேற. பொதுவா இயற்கையில நல்ல கிரகங்கள் குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை, சந்திரன். முழு பாவ கிரகம் சனி. தடை, தாமதம், பொறாமை, இதை புறமை லக்கணத்துல இருந்தா கொடுப்பாருங்க. லக்கணத்தை பார்த்தா அதிகமான கெடுபலன், முன்னேற விட மாட்டார். அப்படியும் ஒரே விதியில சொல்ல முடியாது. மறுபடி குரு பார்த்துட்டா முதல்ல கஷ்டமும் அப்புறம் நல்ல விதமான அமைப்பும் இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் எப்பவுமே இருக்கும். அந்த சனி பார்த்துட்டாலே உழைப்பு தானே, கடுமையா தானே. அதிர்ஷ்டம் இல்லாத அதிர்ஷ்டத்தை கொடுக்காத கிரகம் சனி. ராஜயோகமா இருக்கக்கூடிய ஜாதகங்கள்ல சனி நல்ல சுபத்துவமா இருந்தா, 2-3 கிரகம் சுபத்துவப்படுத்தியிருந்தா, யோகமா இருக்கிற ஜாதகத்துல லக்கணத்துக்கு யோகமாகவும் சனி இருக்கணும், நல்ல சுபத்துவமா இருக்கணும், ஒரு நல்ல வழியை காட்டுவார். இவ்வளவுதாங்க. சனியை முழு பாவக்கிரமா உணர்ந்துக்கிறங்க பொதுமக்கள், ஆர்வலர்கள் எல்லாருமே. அப்பதான் பலன் சொல்ல முடியும். நம்மளை காட்டிலும் 6ஆம் பாவம் அதிகரிச்சிருந்தா கண்டிப்பா கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி எல்லாமே இருப்பாங்க. அவங்களுக்கு எது இருக்கு, கடன் இருக்கா, நோய் இருக்கா, எதிரி இருக்காங்களா தெரியுது, தனி கணக்கு. இப்ப நம்ம வந்து கடனை பத்தி பேசுறோம். லக்கணத்தை காட்டிலும் 6ஆம் அதிபதி வலுத்திருந்து கடன் வந்துருமா? எப்ப கடன் வரும்? 2ஆம் பாவம் வலுவிழந்திருந்தால், அதாவது வருமான குறைச்சல் இருந்தால், தொழில் ஸ்தானம், வேலை செய்கிற ஸ்தானங்கள், அதிர்ஷ்டம் இதெல்லாம் குறைஞ்சிருந்து 2ஆம் பாவமும் கடின பிரயாசையாக இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் பொழுது கடன் வாங்க நேரிடும். இப்படித்தாங்க பலன் சொல்லணும். 6ஆம் பாவம் நம்ம குணம் சரியில்லைன்னா எதிரி வருவாங்க. குணம் சரியில்லைன்னா என்ன? சனி செவ்வாய் லக்கணத்தை பார்த்தா குணம் சரி இருக்காது, எதிரி வந்துருவாங்க. வருமானம் இல்லைன்னா கடன் வரும். நம்ம வீக்கா இருந்த நம்ம லக்கணாதிபதி கெட்டு போய் சனி நோயையும் குறிக்கும். சனி வந்து நல்ல குணம் இல்லாதையும் குறிக்கும், நோயையும் குறிக்கும். செவ்வாய் சேர்ந்துட்டா கன்ஃபார்மா நோய் அல்லது நல்ல குணம் இல்லை, அப்போ நோய் வரும். இப்படித்தான் பார்த்துக்கணும். இப்ப லக்கணம் வந்து லக்கணத்தை காட்டிலும் 6ஆம் அதிபதி வலு கம்மியா இருந்தா சிறிதளவு கடனோட போகும். அப்ப 2ஆம் பாவத்தை பார்க்கணும். அங்கே நல்ல வருமானம், அதிர்ஷ்டம் இருந்தா எது கடன் வாங்க போறாரு? இப்படித்தான் நம்ம பார்க்கணும். இப்படித்தாங்க நான் பலன் சொல்றேன். என்ன பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ளவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்க அடிக்கடி பார்க்கறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையில சொல்லக்கூடாதுங்க. இப்ப சிம்ம ராசி, அஷ்டம சனி, எல்லாருமே வீட்டுல படுத்திருப்பாங்க, ஆரோக்கிய குறைவு சொல்லிடக்கூடாது. அந்த 6ஆம் பாவத்தினுடைய தசைகள் வரணும். ஆயுள் பாவம் நல்லா இருந்தா கட்டுக்குள்ள இருக்கும், பெரிய அளவு தாக்காத ஆரோக்கிய குறைவு மட்டும் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். உடனே அஷ்டம சனி தான் எல்லாருமே போய் சேர்ந்துருவாங்க சொல்லக்கூடாது. அஷ்டம சனியில சனி 8ல இருந்தா 2 பாப்பாருங்க. 2ஆம் இடமா 8ஆம் இடம் ஆரோக்கியம் பழுதுபடும். அந்த அஷ்டமசனி இருக்கிற வரைக்கும் தான். 2ஆம் பாவத்தை பார்க்கும்போது குடும்பத்துல திருப்தியான அமைப்பு இருக்காது. வருமானமோ உறவு முறையோ எப்படியோ அஷ்டமசனுடைய கணக்கு இதுதான். இப்ப சிம்ம ராசிக்கு வர்ற ஜூன் மாதத்துல இருந்து குருபாவன் நேர பார்க்கும்போது சுத்தமா கண்டுரும். இது வந்து ஒரு வரப்பிரசாதம். இந்த சனி பயிற்சியில மட்டும் சிம்ம ராசி 8ஆம் இடத்துல சனி இருக்காரு, உபத்திரம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப குரு பகவான் நேர பார்த்துட்டாருன்னா அவர் வீட்டுல இருக்கக்கூடிய சனி உச்ச குரு, வெளிச்சம் ஜாஸ்தி, ஒளியின் அளவு சொல்றேன்னா பார்த்துட்டாருன்னா ஜென்மச்சனி மீனத்துக்கு படுத்தாது, அஷ்டமச்சனி சிம்மத்துக்கு படுத்தாது. இப்படி ஒவ்வொரு ராசியும் பார்த்துக்கிறணும்.
கடைசி வரைக்கும் 27/7 வரைக்கும் அஷ்டமசனி இருக்கும். குரு பகவான் 27/7 வரைக்கும் சாந்தப்படுத்துவார். அப்ப ஜூன் மாதம் வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிறணும். அவங்க உங்க தசாபதிக்கு தக்கன துன்பம் இருக்கா, அதை பொறுத்துக்கிறணும், அவ்வளவுதான். இப்ப 6ஆம் பாவத்துக்கு வரும். ஒரு விஷயத்தை சொன்னா எல்லாமே வரும். இப்படி சொன்னாதான் விதி மட்டும் குதிரைக்கு ஆரம் கட்டின மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிம்மராசியா 27 வரைக்கும் எதுவுமே செய்யாதுன்னு சொல்லக்கூடாது. தசாபுத்தியை பார்க்கணும். அப்பத்தான் அதனாலதான் விதிவிலக்கு வரும்போது எல்லா விஷயங்களும் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. இப்ப 6ஆம் பாவம் வலுக்கம்மியாக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்காதுன்னு சொல்லியாச்சு. 2ஆம் பாவம் வலுத்திருந்தால் மட்டும் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்காது. அதிகமா யார் கடன் வரும்? ஒரே வார்த்தை, லக்கண வலு விழுந்திருக்கும். நம்ம சம்பாத்திய திறன் எல்லாமே லக்கண வலு விழுந்தாலே நம்ம எதுக்குமே கொஞ்சம் பின்தங்கணும்னு வச்சுக்கோங்க, சரியா? அப்ப 6ஆம் பாவம் வளர்த்திருக்கும் போது 2ஆம் இடமும் வலு, 2ஆம் இடம் பெரிய விசேஷம் இல்லாம அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 6ஆம் பாவம் தொடர்ச்சி, 6ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட திசைகள், 6ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்துடைய தசை வந்தாலும் சரி, 6ஆம் அதிபதியின் தசா வந்தாலும் சரி, 6ஆம் அதிபதி பார்த்த தசா புத்திகள் வந்தாலும் சரி, கடன் அதிகமாகும். தொடர்ச்சியா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு கடைசி வரைக்கும் கடன் வாங்கிட்டே இருப்பாரு. அது சுபக்கடன்னா வாங்கித்தான் நம்ம எண்ணங்கள் கிரகங்கள் மூலம் தான் நம்ம எண்ணங்கள் செயல்படுது. அப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிடும். ஒரு தொழில் பண்ணுவாரு, லாபம் கிடைக்கும், ஆனா முதல் இருக்காது. ஆனா கடன் வாங்கி 1 லட்சம் சம்பாதிக்கிறேன்னா 20,000 கொடுப்பாரு, இவரு மிச்சத்தை வச்சுக்குவாரு. அப்ப அந்த கடன் அமைப்பு வந்துடும். கடன் கொடுக்கறதுல 6ஆம் பாவம் வெளிச்சம். அப்படின்னா என்ன? அடுத்தவருடைய பணம் கொடுத்து வாங்குறது. அப்ப 2ஆம் இடத்துல குரு இருக்கும், பணம் கொடுத்து வாங்குற அமைப்பு. இப்படிலாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல விதிவிலக்குகள் இருக்கு. அப்படி பார்த்தாக்கும் பலன்கள் துல்லியமா சொல்லலாம். இப்ப அதிகமாகிறது எதுக்குன்னா, இவருக்கு வருமான குறை இருக்கு, அதிர்ஷ்டமான தசாபத்திகளும் இல்லை. இதான் பாயிண்ட். அதிர்ஷ்டமான தசாபத்திகளும் இல்லை. அவருக்கு குழந்தைய வளர்க்கணும், குடும்பத்துக்கு செலவு செய்யணும், இவருக்கு வருமானம் கம்மியா இருக்கு. 6ஆம் பாவம் வளர்த்திருந்தா கடன் அதிகமாகிட்டே வரும். கடன் வாங்கி கடனை கட்டுவாரு, திருப்பி கடன் வாங்குவாரு, கடனை வாங்கி கடனை கட்டுவாரு, திருப்பி வாங்கிட்டே இருப்பாரு. ஓரளவு பிள்ளைகளுடைய ஜாதகத்துல குரு பகவான் நல்லபடியா இருந்து 5ஆம் அதிபதி நல்லா இருந்தா இவருடைய இந்த கடன் அமைப்புகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி குழந்தைகள் அவங்க நல்ல ஸ்ட்ராங் ஆகி அதை கட்டுவாங்க. ஒரு ஜாதகத்துல இவர் பலவீனமாகி குரு பகவானும் 5ஆம் இடம் நல்லா இருந்தா அந்த தசா வரப்ப சம்பந்தப்பட்ட தசா வரும்ல, அப்ப பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குவாங்க. இப்படித்தாங்க. அப்ப கடன் அதிகமாகிறதுனா நம்மளால எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் ஒரு சரியில்லாத அமைப்பு ஜாதகத்தில் தெரிஞ்சா உடனே அப்படியே போங்கன்னு சொல்றது இல்லை ஜோதிடம். அந்த செயலை செய்யாதீர்கள். ஒருத்தர் தாமதமாகவே சனி பார்த்து அவர் சோம்பேறியா இருக்காருன்னா சோம்பேறியாக அவர் இருக்கட்டும் சொல்றது இல்லை. நீங்க சுறுசுறுப்பு வளத்துக்கு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு செலவு செய்யற 12ஆம் பாவமும் சுக்கிரம் அதிகமா நல்ல வலுவோட இருந்தா, 12ஆம் பாவம் வெளிச்சமாகவும் சுக்கிரன் இருந்தா செலவுகளை தண்ணியா செலவழிப்பாரு. அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும்? பின்னாடி நமக்கு பணம் வேணும், சேமிப்புங்கிறது ஒண்ணு வேணும், நீங்க செலவுகளை சுருக்கி செய்யுங்கன்னு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதா ஜோதிடம். ஜோதிடம் ஒரு மூடக்கலை அல்ல. நமக்கு நன்மையை செய்யறதாங்க ஜோதிடம். நமக்கு என்ன நடக்க போகுது, அதை எப்படி தப்பிச்சுக்கலாம், சில விஷயங்கள் முன்கூட்டி அறிஞ்சு கொள்வதுதான் அற்புதமான வேத ஜோதிடம். அப்ப லக்கணம் கெட்டு 6ஆம் அதிபதி வெளிச்சப்பட்டாலே கடன் வரும். வருமான ஸ்தானமும் சரியில்லாம இருந்து தசாபதிகளும் சரியில்லை அப்படிங்கிற போது அவருக்கு செலவுக்கு என்ன செய்யணும்? கடன் அதிகமா வாங்கிட்டே இருப்பாரு. அப்ப 6ஆம் பாவத்துடைய 6ஆம் பாவம் சனி இருந்துச்சுன்னா அல்லது ராகு இருந்தா கடனே வாங்க மாட்டார். இது ஒரு நுட்பம். 6ஆம் பாவத்தில் லக்னாதிபதியும் வலு கம்மியா இருக்கணும். நல்ல நுணுக்கமான ஒரு ஜோதிடம். லக்னாதிபதியும் கம்மியா இருக்கணும், பலம் ஒரு சரியில்லாத அமைப்பு இருக்கணும், 6ஆம் பாவம் வளர்த்து இருக்கணும். அப்ப கடன் வரும். லக்கணம் வளர்த்திருந்து 2ஆம் பாவமும் வருமான ஸ்தானமும் நல்லபடியா இருந்து 6ல சனி மட்டும் இருந்தா 6ஆம் இருட்டாகுது, கடன் வாங்க மாட்டாரு சொல்லணும். அதே நேரத்துல 6ஆம் பாவம் வெளிச்சமாயிட்டா கடன் வாங்கி இவருக்கு தேவையானதை செஞ்சுட்டு கட்டிக்கிட்டு இருப்பாருன்னு அர்த்தம். சுபக்கடன் தான் வரும். லக்கணம் சரியில்லாம இருந்து 6ஆம் இடத்துல சனி இருந்தால், ஒரு இருட்டு இருந்தால் கடன் வராதுன்னு சொல்றேன். அதே இடத்துல சனி ராகு செவ்வாயெல்லாம் உட்கார்ந்துட்டாங்கன்னா அப்ப அதிகமான அளவுல கடன் இருக்காதுன்னு, கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காதுன்னு எடுத்துக்கூடாது. ஒரு இருட்டு இருந்தால் கடன் இல்லை, 2 இருட்டு இருந்தால் கடன் இல்லை, 3 இருட்டு இருந்தால்
சுத்தமா கடன் நிலையும் நினைக்க கூடாது. அது பாவத்துவமாக ஆகிவிடும். பாவத்துவம்னா கடனால அவதிப்படுவார்னு அர்த்தம்ங்க. இப்படிதான் நம்ம பார்க்கணும். அளவுக்கு மீறி போனா அமிர்தமும் நஞ்சு அப்படி சொல்ற அமைப்பை இதில் எடுக்கணும். 6ஆம் பாவத்துல சனி செவ்வாய் ராகு இருந்தா கடன்ல துன்பப்படுவார். தாய்மாமா இருக்க மாட்டாங்க, வேலையும் கிடைக்காது. தொழிற்சாலைகள் வந்தா தொழில் பண்ணலாம். இப்படிலாம் பல நுணுக்கமா இருக்குங்க. என்னது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1100க்கும் மேற்பட்ட இந்த கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல உள்ள வீடியோக்கள் இருக்கு, பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நீங்க என்னுடைய பதிவுகளை பார்க்கலாம். ஷேர் செய்யுங்கள். ஷேர் செய்தால் நீங்க மட்டுமில்லை, உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் கடன் சம்பந்தமான வச்சுக்கோமே, உங்களுக்கு உங்க ஜாதகத்துல பலன்கள் தெரிய வேண்டும் என்றால் இந்த திரையில் இருக்கக்கூடிய 90 80 57 13 70 இந்த நம்பருக்கு போன் செய்யுங்க. வாட்ஸ்அப்ல ஆன்லைன் மெயில் பார்த்துக்கலாம். உள்ளூர் நண்பர்கள் பார்க்கலாம், வெளியூர் நண்பர்கள் பார்க்கலாம், வெளிநாட்டில் உள்ளவங்க வெளிமாநிலத்தில் உள்ள பார்க்கலாம். அற்புதமாக கிரக வழக்கத்தோடு உங்களுக்கு பலனை சொல்றேன். குடும்ப ஜாதகங்களை பார்த்தால் மிக திருப்தியாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். திருமண பொருத்தம் சிறப்பாக பார்க்கப்படும். வாழ்க்கை எப்படி அமையும் என்பதோடு சிறப்பாக பார்க்கப்படும். அடுத்த ஒரு நுணுக்கமான வீடியோவை சந்திப்போம். நன்றி.